மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த தினத்தை விஷ்ணு கார்த்திகை என வைணவர்கள் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் என்று பெயர். கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்திற்கு முந்தைய நாள் பரணி தீபமும், 2ஆம் நாள் திருக்கார்த்திகை நாளில் மகா தீபமும், 3ஆம் நாள் பௌர்ணமி திதியில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படுவது வழக்கம். சில ஆண்டுகள் திருக்கார்த்திகை தீபத் திருநாள் அன்றே பௌர்ணமி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் இணையும் சமயத்தில் பாஞ்சராத்திர தீபமும் ஏற்றப்படும். ஒருமுறை பிரம்மதேவர் சரஸ்வதி தேவிக்கு தெரியாமல் யாகம் ஒன்றை நடத்தினார். இதை அறிந்து கோபமடைந்த சரஸ்வதி தேவி அரக்கன் ஒருவனை ஏவி யாகத்தை தடுக்க முயற்சி செய்தாள். அரக்கனும் யாகத்திற்கு இடையூறு செய்ய உலகம் முழுவதும் இருளாக்கினான். இதனால் கலக்கமடைந்த பிரம்மதேவர் மகாவிஷ்ணுவிடம் சரணடைந்தார். மகாவிஷ்ணு ஜோதி வடிவாக தோன்றி உலகின் இருளை போக்கியதுடன் அந்த அரக்கனையும் வதம் செய்தார். 2025ஆம் ஆண்டிற்கான பாஞ்சராத்திர தீபம் டிசம்பர் 4 வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் விளக்கேற்றி வழிபட்டால் மன நிம்மதியும் செல்வ வளமும் கிடைக்கும். பாஞ்சராத்திர தீபத் திருநாளன்று மாலை 6 மணிக்கு இந்த தீபம் ஏற்றப்படுகிறது. வழக்கமாக வீட்டில் ஏற்றப்படும் தீபத்துடன் 5 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். பூலோக வைகுண்டம் என்றும் திருமாலின் திவ்ய தேச தலங்களுள் முதன்மையானது என்றும் போற்றப்படும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் உள்ளிட்ட வைணவ தலங்களில் இது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அனைத்து உயிர்களும் தீபம் ஏற்றி வழிபட முடியாது என்பதால் அனைத்து உயிர்களும் இறையருள் பெற வேண்டும் என்பதற்காக கார்த்திகை தீபத் திருநாளன்று தொடர்ந்து 3 நாட்கள் சொக்கப்பனை ஏற்றப்படுகிறது. ஸ்ரீரங்கத்தில் சொக்கப்பனை கண்டருள நம்பெருமாள் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு கதிரலங்காரத்தில் கார்த்திகை கோபுரத்துக்கு எழுந்தருள்வார். இரவு 8:30 மணியளவில் சக்கரத்தாழ்வார் சன்னதிக்கு எதிரே சொக்கப்பனை ஏற்றப்படும். அதன் பிறகு தாயார் சன்னதிக்கு செல்லும் நம்பெருமாளுக்கு திருஷ்டி கழிக்கும் நிகழ்வும் நடைபெறுகின்றது.